பேசும் மாய கத்திரிக்காய். புத்திசாலி அணிலும் மாய கத்திரிக்காயும். ஒரு அடர்ந்த வனத்தில் சின்னு என்று ஒரு குட்டி அணில் இருந்தது. சின்னு மிகவும் துருதுருப்பானது, ஆனால் எதையும் கடினமாக உழைக்காமல் அடைய ஆசைப்படும் சோம்பேறி. ஒரு நாள் சின்னு மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது தரையில் ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய் கிடப்பதைக் கண்டது. அது மற்ற கத்திரிக்காய்களைப் போல இல்லாமல் தங்க நிறத்தில் பளபளவென்று இருந்தது. சின்னு அதை கையில் எடுக்கப் போனபோது திடீரென்று அந்த கத்திரிக்காய் கண்களை திறந்து மெல்லிய குரலில், ஹே குட்டி அணிலே, என்னை தொடாதே என்று பேசியது. சின்னு பயந்து பின்வாங்கியது. நீ ஒரு பேசும் கத்திரிக்காயா? உனக்கு எப்படி பேசத் தெரியும் என்று கேட்டது. அந்த மாயக் கத்திரிக்காய் சிரித்துக்கொண்டே, நான் சாதாரணமானவள் அல்ல. என்னை தின்றால் உனக்கு மிகவும் அபூர்வமான ஒரு சக்தி கிடைக்கும். நீ கேட்கும் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் தானாகவே பதில் கிடைக்கும். நீ படிக்கவே வேண்டாம், எல்லாம் உன் மனதில் வந்துவிடும் என்றது. இதை கேட்ட சின்னுவின் சோம்பேறி மனம் துள்ளி குதித்தது. அடடா, இனி நான் கஷ்டப்பட்டு உணவு தேட வேண்டாம், படிப்புக்காக தலை குடைச்சல் வேண்டாம் என்று சந்தோஷப்பட்டது. ஆனால் அருகில் இருந்த ஒரு வயதான ஆந்தை, அவசரப்படாதே சின்னு என்று கத்தியது. மாயாஜாலம் எப்போதும் நல்லது மட்டும் செய்யாது. இந்த கத்திரிக்காய் உன் மூளையை சோம்பேறியாக்கி நீ சிந்திக்கும் திறனையே அழித்துவிடும் என்றது. சின்ன ஆந்தையின் பேச்சை கேட்கவில்லை. மூளையை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கத்திரிக்காயை கடித்து தின்றது. உடனே சின்னுவின் மனதில் பல பதில்கள் வந்தன. ஆனால் அதன் பிறகு அது எந்த கேள்வியையும் தன்னால் சிந்தித்து கேட்க முடியவில்லை. மற்ற அணில்கள் பழங்களை சேமிக்க வழி கேட்கும்போது சின்னுவால் வழியைச் சொல்ல முடிந்ததே தவிர ஏன், எப்படி என்று யோசிக்க முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சின்னுவின் குறும்புத்தனமும் புத்திசாலித்தனமும் குறைந்து ஒரு இயந்திரம் போல ஆனது. இறுதியில் ஒருநாள் புயல் வந்தபோது பழங்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கும் என்று சின்னுவால் தானாக யோசிக்க முடியவில்லை. அப்போதுதான் அது தன் தவறை உணர்ந்து கடினமாக உழைத்து சிந்திக்கும் ஆற்றலின் அருமையை உணர்ந்தது. நீதி, கடின உழைப்பும் சொந்த முயற்சியும் தரும் அறிவுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை.